இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஆசிரியர் திரு ஜவஹர்லால் அவர்களே, மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தினுடைய முன்னாள் தலைவர் மதிப்பிற்குரிய பீட்டர் அல்போர்ட்ஸ் அவர்களே, விடுதலை சிறுத்தை கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ற அன்பிற்குரிய ஆலூர் ஷா நவாஸ் அவர்களே, அன்பிற்குரிய அல்தாப் அவர்களே, பஷீர் அகமது அவர்களே, தமிமுன் அன்சாரி அவர்களே, நெல்லை முபாரக் அவர்களே, வக்பாரியத்தினுடைய தலைவர் திரு நவாஸ் கனி அவர்களே, சிறுபான்மையினர் நல ஆணையத்தினுடைய தலைவர் திரு அருண் அவர்களே, துணைத் தலைவர் திரு இறையன்பு குத்தூஸ் அவர்களே, தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்துடைய தலைவர் திரு துறைமுகம் காஜா அவர்களே, தமிழ்நாடு அரசுடைய தலைமை காஜி திரு மௌலானா குலாம் முகமது அவர்களே, பெருமதிப்பிற்குரிய முதன்மை காஜி திரு உஸ்மான் மொஹிதீன் அவர்களே, தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளை, பல்வேறு கட்சிகளைச் சார்ந்த தோழர்களே, வந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, கழக சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த புனித ரமலான் மாசத்துல கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு நடத்தக்கூடிய இந்த பேரன்பின் ஈகை பெருவிழாவில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தம்பி சுபேர்கான் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார். தந்தைக்கு தப்பாத பிள்ளையா அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அண்மையில்தான் அவருடைய தந்தை முன்னாள் அமைச்சர், நம்முடைய நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் ரஹ்மான் கான் அவர்களுடைய சட்டமன்ற பேச்சுக்களை எல்லாம் இடிமுழக்கம் என்னும் தலைப்பில் அதை புத்தகமாக கொண்டு வந்தார். அதை நான் தான் வெளியிட்டேன். கழகப் பணி, மருத்துவ சேவை ரெண்டிலும் சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய அவருக்கு, அதேபோல இந்த நிகழ்ச்சியை அவரோடு சேர்ந்து ஒருங்கிணைச்சிருக்கக்கூடிய சிறுபான்மையினர் நலப்பிரிவை சார்ந்திருக்கக்கூடிய உடன்பிறப்புகளுக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஈகை பண்பும் அடுத்தவருக்கு உதவக்கூடிய மனமும் எல்லாரையும் சமமாக கருதி அன்பு செலுத்துகிற சமணரையும் கொண்ட தூய இஸ்லாமிய சொந்தங்கள் இங்கே கூடியிருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய ரமலான் நல்வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு இன்று நேற்று ஏற்பட்டதல்ல. இந்த இயக்கம் தொடங்கினது முதல் உண்டான உறவு. நம்முடைய கண்ணியத்திற்குரிய காகிதமில்லத்தவருடைய காலம் தொட்டு பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், இப்போ நான் என தலைமுறை தலைமுறையா தொடரக்கூடிய உறவு இந்த உறவு. அதோட தொடர்ச்சியாதான் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடந்த நபிகள் நாயகம் அவருடைய 1500வது பிறந்த நாள் விழாவில் நான் கலந்து கொண்டு பேசினேன். இந்த உறவு இணைபிரியாமல் காலகாலமாக தொடரும். நம்ம யாராலும் ஒரு நாளும் பிரிக்க முடியாது. உங்கள ஒருத்தரா இருந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். உங்களுக்கான பல நலத்திட்டங்களை அவருடைய ஆட்சி காலங்களில் கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய வழியில நடக்கக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில சிறுபான்மை மக்களுக்காக செயல்படுத்தப்படக்கூடிய
பட்டியல் என்பது ரொம்ப ரொம்ப பெருசு. எதை சொல்றது எதை விடுறதுன்னு தெரியாத அளவுக்கு அந்த சாதனை பட்டியல் மிக மிக நீளமானது. நேரத்தினுடைய அருமை கருதி அதையெல்லாம் நான் விளக்கமாக பட்டியலிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் உங்களுக்கே நல்லா தெரியும். கடந்த ஜனவரி மாதம் 28ஆம் நாள் கும்பகோணத்தில் நடைபெற்ற மஹல்லா ஜமாத் மாநில மாநாட்டில் நான் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றேன். அந்த மாநாட்டில் எடுத்து வைத்த கோரிக்கைகள் எல்லாம் நான் ஏற்றுக்கொண்டு அதில் 5 சிறப்பு அறிவிப்புகளை நான் வெளியிட்டேன். எதற்காக சொல்றேன் என்றால், உங்களுக்கு எப்போதெல்லாம் என்ன தேவைப்பட்டாலும் அதனை அறிவித்து செயல்படுத்துவதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. நம்ம திராவிட மாடல் அரசோட மிகப்பெரிய பலமே பெண்கள் தான். மகளிர் நலனை முன் வச்சுதான் ஏராளமான நலத்திட்டங்களை நாம் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஜமாத் மாநாட்டில் நான் பேசும்போது முஸ்லீம் பெண்கள் தான் அதிகமாக கைத்தட்டி அதை வரவேற்றாங்க. பெண்கள் நம்ம கூட இருக்கும்போது நம்ம யாராலும் வீழ்த்தவே முடியாது. அதிலும் இஸ்லாமிய சகோதரி நம்ம கூட இருக்கும்போது நம்முடைய பலம் இன்னும் பல மடங்கு பெருகிடும். எல்லாரும் சொன்னாங்க, தேர்தல் அறிவிப்பு வந்திருக்கு. இந்த மேடையை பாருங்க. இஸ்லாமிய மக்களுக்கான அனைத்து அமைப்புகளுக்கும் ஒன்னா ஒற்றுமையாக கூடி பேரன்பின் ஈக பெருவிழாவை கொண்டாடிட்டு இருக்கிறோம். அனைத்து சிறுபான்மை இயக்கங்களும் ஒரே மேடையில சேர்ந்திருக்கிறாங்க. இதற்கு முன்னால் இது போன்று இருந்ததா என்றால் இல்லவே இல்லை. இந்த ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தியது திமுக. இந்த ஒற்றுமைதான் தமிழ்நாட்டுக்கும் அவசியம், ஏன் இந்திய நாட்டுக்கும் அவசியம். ஆனா அப்படியே இதற்கு நேர்மான நிலைமைதான் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கிறது. அண்மையில் அசாம் மாநிலத்துடைய முதலமைச்சரை இஸ்லாமியர்களை பற்றி எப்படியெல்லாம் வெறுப்பை விதைச்சார்னு விளக்கமாக சொல்லி இந்த மேடையினுடைய மாண்பை நான் குறைக்க விரும்பல. முஸ்லிம்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் கூட நிம்மதியாக கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியல. குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் கூட என்று பார்க்காம தாக்குதலை நடத்துறாங்க. இப்படி நாடு முழுக்க நடக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வன்முறை பற்றி இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி ஏதாவது கருத்து சொன்னாரா? இல்லை. திருவாரூர் பழனிசாமி அவர்கள் நாம கேட்பதெல்லாம் அதிமுக என்ற கட்சியோடு சேர்த்து உங்க மனசாட்சியையும் பாஜக கிட்ட அடகு வச்சிட்டீங்களா? அதுதான் வேதனையா இருக்கு. சிறுபான்மை மீதான வெறுப்பை, அது நெருப்பை தூண்டி விட்டு அதுல குளிர்காயக்கூடிய பாஜக கூட கூட்டணி வச்சிருக்க நீங்க எப்படி அவங்களோட உரிமையும் பாதுகாப்பையும் நிலைநாட்டுவீங்க? பழனிசாமி மட்டுமல்ல, நாட்டில் இப்படித்தான் பலரும் நோன்பு திறக்கிற ஒரு நாள் மட்டும் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு பாஜக மூலமா இஸ்லாமியருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அமைதியா இருக்காங்க. இஸ்லாமியர்களுக்கு இன்னல் ஏற்படும் போது ஓடி ஒளிஞ்சிக்கிறவங்க ஒன்றை புரிஞ்சுக்கணும். எதிர்கட்சியா இருந்தப்பவும் சரி, இப்போ ஆட்சியில் இருக்கும் போதும் சரி, இஸ்லாமுடைய உரிமைகளுக்காக முதல் ஆளா குரல் கொடுக்கிறது திமுக தான். தொடர்ந்து களத்துல இறங்கி போராடுறோம். சட்டமன்றத்திலிருந்து தீர்மானத்தை நிறைவேற்றுறோம். ஏன் நீதிமன்ற படியேறி வழக்கு தொடுக்கிறோம். அதனாலதான் சிறுபான்மையின மக்களும் என்னைக்கும் திமுகவுக்கு துணையா நிற்கிறாங்க. எனவே தமிழ்நாட்டின் மத நலனை காப்பாற்றப்பட சிறுபான்மை மக்களும் பெரும்பான்மை மக்கள் சகோதர பாச உணர்வோடு பழகுகிற பண்பாடு தழைக்க இந்த ஒற்றுமை என்னாலும் தொடரணும். அதுக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் உறுதி எடுத்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த இனிய நாள்ல உங்களுடைய ரமலான் பெருநாள் மகிழ்ச்சியை பகிர்ந்துக்க எனக்கு வாய்ப்பளித்ததுக்காக
நான் மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைவரையும் அரவணைக்கும் அன்பால் வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.